அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா நேற்றைய தினம் நடத்திய தாக்குதலில் ஈரானின் மிக முக்கியமான நிலைகள் தாக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் இராணுவத்தின் முக்கியமான சிறப்பு கமாண்டோக்கள் 10 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் இராணுவத்தினரும் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல ஈரான் தாக்குதலில் அமெரிக்க தளங்கள் வரலாறு காணாத பேரழிவை சந்தித்திருக்கின்றன. மோதலில் 2 தரப்பும் தீவிரமாக இருப்பதால் இது ஒரு பாரிய மோதலாக உருவெடுக்கும் ஆபத்து இருப்பதால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பிலான பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா பரஸ்பரம் தாக்குதல்களை மாறி மாறி நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் இரவு விடிய ஏறக்குறைய 7.5 மணி நேரம் அமெரிக்க இராணுவம் ஈரானில் விமான தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க இராணுவத்தின் வரலாற்றிலேயே இவ்வளவு நீண்ட நேரத்துக்கு ஒரு விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என பென்டகன் தரப்பிலும் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈரானில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இரவு 2 மணிக்கு அமெரிக்க நேரம் ஆரம்பித்த தாக்குதல்கள் அதிகாலை கடந்தும் நடைபெற்றதாகவும் 7 மணி நேரம் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 300க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சிஸ்தான் பல்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையம், ஷபஹார் போர்ட் மற்றும் புஷர் அணுமின் நிலைய பகுதி, ஐஆர்ஜிசியினுடைய ட்ரோன் தளங்கள், ஏவுகணை தளங்கள் என மிக முக்கியமான இலக்குகளை தாக்கியிருப்பதாகவும் அதில் 130க்கு மேற்பட்ட ஈரானின் முக்கிய இராணுவ இலக்குகளை தாங்கள் தாக்கியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஐஆர்ஜிசியினுடைய கட்டளைப்பிடங்கள், மிக முக்கியமான தளங்களும் குறிவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றிகரமான தாக்குதலாக அமைந்திருப்பது அமெரிக்கா இதுவரை இல்லாத அளவுக்கு ட்ரோன்கள் என்று சொல்லக்கூடிய கடல் வழி சென்று தாக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இது இதற்கு முன்னர் ஈரான், உக்ரைன் போன்ற நாடுகள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்கா முதல் தடவையாக இந்த ட்ரோன்களை பயன்படுத்தியதில் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு அண்மையில் நீருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு தளத்திலே ஈரானினுடைய நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்தில் இருந்த ஒரு தளத்தை துல்லியமாக தாங்கள் தாக்கியதில் அந்த நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்தில் இருந்த நீர்மூழ்கி கப்பலும் அந்த தளமும் மிக பாரிய சேதத்தை சந்தித்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஈரானுக்கு ஒரு பாரிய இழப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் நிலத்துக்கடியில் இருப்பதைப் போல நீருக்கடியில் அதிக பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக இருந்த இந்த இடத்தில் மிகப்பெரிய பொருட்செலவில் கட்டப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை மிக குறைந்த ட்ரோன்கள், கடல் வழி ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி, ஆளில்லா படகுகளை பயன்படுத்தி அமெரிக்கா அளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் பீட்டர் கெக்ஸாத்தும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவை அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றிகரமான தாக்குதலாக அமைந்திருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 10 ஈரான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதை ஐஆர்ஜிசியும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்கா எங்களுடைய பொதுமக்களுடைய கட்டுமானங்களையும் மின்சார நிலையங்களையும் மற்றும் மின் உற்பத்தி செய்யக்கூடிய மையங்களையும் இலக்கு வைத்து தாக்கிய போது ஐஆர்ஜிசியினுடைய படைகள் ஓய்வெடுக்கக்கூடிய ஓய்வு விடுதி, காவல் நிலையம், பயிற்சி முகாம் என்பவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 ஈரான் இராணுவத்தினர் வீரமரணம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய பழி வாங்கும் தாக்குதல் அடுத்த நிமிடங்களிலேயே நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அமெரிக்கா தாக்குதல்கள் மூலம், இராணுவ மொழியில் பேசுவதன் மூலம் ஒருபோதும் ஈரானை பணிய வைக்க முடியாது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு நாங்கள் மிக கடுமையான பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஈரானில் கடைசி ரத்தம் இருக்கும் வரை, அவர்கள் நேற்று ஏவப்பட்ட ஏவுகணையில் கூட ஒரு வாசகம் எழுதப்பட்டது, லாஸ்ட் பிளட், இறுதி ரத்தம் இருக்கும் வரை ஈரான் போராடும் என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். 10 இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதால் ஈரான் இன்று இரவு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்க தளங்களை நோக்கி நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, கடந்த 5 நாட்களாக அமெரிக்கா நடத்தும் தாக்குதலில் 30க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது 10 இராணுவத்தினரை தவிர்த்து 30 பேர், அதாவது ஈரான் சிவிலியன்கள் 30க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 260க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக ஈரான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் தென்கிழக்கு ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்களுடைய கட்டுமானங்கள், பொதுமக்கள் பணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசு நிர்வாக கட்டிடங்களும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளால் சேதப்படுத்தப்பட்டு தாக்குதலில் பாரிய அளவில் அளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை
வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானின் இராணுவ இலக்குகளை தாக்குவதாக குறிப்பிடும் அமெரிக்கா எதற்காக ஈரானினுடைய உட்கட்டுமானங்கள் மீதும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களின் மீதும் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்துகின்றார்கள் என்று பார்த்தால், ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் அமெரிக்க படைகளுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த தாக்குதலினால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அமெரிக்கா திக்கு திசை தெரியாமல் கோபவரியில் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்களின் கட்டுமானங்கள், மின்சார நிலையங்கள், இராணுவ முகாம்கள் என்று எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஈரானுக்குள் கண்மூடித்தனமான கொடூரமான தாக்குதலை நேற்று செய்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம், நேற்று ஆபரேஷன் நேஷர் 2 என்று சொல்லி ஒரு நடவடிக்கை ஈரான் செய்தார்கள். இந்த தாக்குதலில் ஈரான் ஒரே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள், 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி கத்தார், ஜோர்டானில் இருக்கக்கூடிய பஹ்ரைன் உட்பட இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டன. அதிலும் கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதை விமானப்படை தளம் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை சந்தித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அல் உதை விமானப்படை தளம் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். இதற்கு முன்னரும் இந்த தளம் தாக்கப்பட்டிருந்தாலும் அப்போது சிறிய அளவிலான சேதங்களுடன் தளம் தப்பி பிழைத்தது. ஆனால் நேற்றைய தாக்குதலில் அதன் கண்காணிப்பு கோபுரங்கள், ரேடார் மையங்கள், பல்வேறுபட்ட மிக முக்கியமான உளவு கட்டளை மையங்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலிலும் சரி, ஜோர்டானில் அமெரிக்கா MQ-9 ட்ரீப்பர்கள் மற்றும் சிறிய ரக உளவு விமானங்களை நிறுத்தி வைக்கும் விமானத்தளம் துல்லியமாக சாகித் ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அங்கு தளத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு சில உளவு ட்ரோன்கள், விமானங்கள் விமான தளத்திலேயே வைத்து அழிக்கப்பட்டிருப்பதும் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இவை உளவு நடவடிக்கையில் ஈடுபடும் போது MQ-9 ட்ரீப்பர்களும் வேறு உளவு விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்படுவது ஒரு முறை. ஆனால் விமானம் பறப்பதற்கு முன்பே எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றதோ, தரித்து நிற்கின்றதோ அங்கே சென்று எதிரியினுடைய விமானங்களை அளிப்பது இரண்டாவது ரக தாக்குதல்கள். யுக்ரைன் எவ்வாறு ரஷ்யாவினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியாத சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவினுடைய விமானப்படை தளங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஒரே நேரத்தில் நடத்தி ஒரு அதிர்ச்சி கொடுத்திருந்தார்கள். ரஷ்யாவின் மிகப்பெரிய விமானங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டன, அதை அறிந்திருப்போம். அதே போன்று ஈரானும் அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்திலேயே பல உளவு ட்ரோன்களை காலி செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய 5வது கடற்படை பிரிவு மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய விமானப்படை தளமும் கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதை விமானப்படை தளமும் மிகப்பெரிய அளவிலான சேதம். அதிலும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம் மீண்டும் புனரமைப்பு செய்யாமல் இனி பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னர் குறிப்பாக இந்த தளத்தில் உளவு விமானங்களை நிறுத்தி வைக்க முடியாத நிலையில் அங்கிருந்த உளவு ட்ரோன்கள் அவசரமாக ஜோர்டானில் இருந்து இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்ட செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பு ஜோர்டான், கத்தார், பஹ்ரைன், குவைத்தில் ஈரான் ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட ஒரு அச்சம் காரணமாகவே அவர்கள் 7 மணி நேரம் இடைவிடாமல் ஈரானுக்குள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளம் மட்டுமல்ல, தளத்தில் விமானங்கள், ட்ரோன்களை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த கொட்டகைகள் அவை கூட முற்றாக சேதமடைந்த காரணத்தினால் தற்போது அந்த ஜோர்டான் விமானப்படை தளம் வெறுமையாக காணப்படுவதாகவும் அங்கிருந்த விமானங்கள், ட்ரோன்கள் வேறு இடங்களுக்கே பென்டகன் உத்தரவின் பேரில் அவசரமாக மாற்றப்பட்டுள்ளது என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பஹ்ரைனில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே தாக்குதலில் மட்டும் 38 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் முக்கியமான விடயம், ஈரானின் ஏவுகணைகளை அழித்து விட்டோம், பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஈரானின் இருப்பிலேயே 80% காலி செய்து விட்டோம், நிலத்தடியில் இருக்கக்கூடிய ஈரான் ஏவுகணை தளங்களை எல்லாம் பஸ்பமாக்கி விட்டோம் என கடந்த 40 நாட்கள் போர் தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிலாகித்து வரும் சூழ்நிலையில் நினைத்து பாருங்கள், ஒரே தளத்திற்கு குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரே இராணுவ தளத்துக்கு 38 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஒரே தாக்குதலில் ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஏவுகணை களஞ்சியத்தில் குறைவு ஏற்படவில்லை. அவர்களுக்கு போதுமான ஏவுகணைகள் IRGCயிடம் கைவசம் இருக்கின்றன என்ற தகவலையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் ஜோர்டானில் அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள், இதற்கு முன்பு இருந்த பேட்ரியாட் ஈரானால் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த சமாதான ஒப்பந்த காலத்தில் மீண்டும் ஒரு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனம் அங்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றது. அந்த பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளால்
நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானிய ட்ரோன்களை தடுக்க முடியவில்லை என்ற செய்தி அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் அந்த தளத்தில் 14 ட்ரோன்களை அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள். அதில் 6 ட்ரோன்கள் மட்டுமே பேட்ரியாட்டால் தடுக்கப்பட 8 ட்ரோன்கள் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனத்தை உடைத்து கொண்டு உள்ளே விழுந்து தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனத்தினுடைய பெறுமதி பல மில்லியன் டாலர்கள். ஆனால் மிக குறைந்த விலையில் இருக்கக்கூடிய சாகித் ட்ரோன்களை பயன்படுத்தி பேட்ரியாட்டை கடந்து தாக்கி துல்லியமான சேதத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஈரானின் தாக்குதலும் மிக கடுமையாக இருக்கின்றது. அமெரிக்க தாக்குதலும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் பொழுது இரண்டு தரப்பிலும் பாரிய அளவிலான சேதங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் போர் இன்னும் உக்கிரமடையலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய 4 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அவசரமாக பிரின்ஸ் சுல்தான் விமான படைத்தளம், அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து நகர்த்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் அமெரிக்காவினுடைய எரிபொருள் நடுவானில் வைத்து நிரப்பக்கூடிய 5 விமானங்கள் ஸ்டேலில் இருக்கக்கூடிய பெங்கூரியன் விமான நிலையத்திற்கு அண்மையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இவையும் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. இவ்வளவு எண்ணிக்கையிலான எரிபொருள் நிரப்பு விமானங்கள் எதற்காக ஸ்டேலில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றன என்ற கேள்விகள் எழுந்தால் அதற்கு பொறியியல் வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்து, வளைகுடா நாடுகளில் மத்திய கிழக்கில் எந்த இடத்தில் ஒரு விமானத்தையோ ட்ரோனையோ நிறுத்தி வந்தாலும் ஈரான் துல்லியமாக தாக்கி விடுகின்றார்கள். ஈரானின் ஏவுகணை ட்ரோன்களின் எல்லைக்குள் தான் அனைத்து நாடுகளும் மத்திய கிழக்கில் இருக்கின்றன. எனவே ஸ்டேலுக்குள் இவற்றை நிறுத்தி வைப்பதன் ஊடாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது இவற்றை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதற்காக இவ்வாறான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. எனவே ஸ்டேல் இந்த போரில் இன்னமும் களமிறங்கவில்லை. ஈரான் அமெரிக்கா 2 நாடுகளுமே மிக மோசமாக மோதிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து ஸ்டேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சாடை மாடையாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இஸ்ரேல் இந்த களத்துக்குள் வந்தால் ஈரான் ஸ்டேலிய இலக்குகள் மீதும் இஸ்ரேலிய நகரங்கள் மீதும் தாக்குதலை நடத்தும் பொழுது அது மோசமான ஒரு போராக மாற்றமடைந்து விடும் என்பதுதான் பெரிய கவலையாக இருக்கின்றது. ஏனெனில் போர் ஏற்பட்டால் உலகத்தினுடைய நிலை, பொருளாதாரத்தினுடைய நிலை என்பவற்றை இதற்கு முன்னைய போரிலேயே அனைவரும் அனுபவித்திருக்கின்றோம். அடுத்து ஈராக்கினுடைய பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி அமெரிக்க அதிபர் ட்ரம்பையும் அங்கிருக்கும் முக்கியஸ்தர்களையும் வெள்ளை மாளிகைக்கு சென்று நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏனென்றால் அயதுல்லா அல் கமேனியினுடைய உடலம் ஈரானில் மட்டும் அஞ்சலிக்காக வைக்கப்படவில்லை, ஈராக்கிலும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஈராக் அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து ஈராக்கில் அயதுல்லா அல் கமேனிக்காக தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழ்நிலையில் ஈராக் எங்கே முற்றாக ஈரானின் பக்கம் சென்றுவிடக்கூடாது, அல்லது ஈராக் மக்கள் ஈரானுடன் இணைந்து விடக்கூடாது, அமெரிக்காவை முற்றாக அவர்கள் வெளியேற்றி விடுவார்கள் என்ற அச்சம் காரணமாக தங்களுடைய ஈராக் பிரதமரை அவசரமாக அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக பல்வேறுபட்ட சலுகைகள், பொருளாதார தடைகளில் இருந்து நீக்கம், பல விடயங்களை அமெரிக்கா கொடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். சலுகைகளுக்கும் அற்ப சுகங்களுக்கும் சுகபோகங்களுக்கும் மருளக்கூடியவர்கள் இன்னொரு நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு, அந்த நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு எண்ணங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அந்த நாட்டுக்கு ஆதரவான தீர்மானங்களையும் எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஏனெனில் ஈரானில் தலைவருக்கு ஏற்பட்ட அதே மக்கள் தொகை ஈராக்கிலும் திரண்டிருப்பதால், ஈரானின் பக்கத்தில் ஈராக் மக்கள் இருப்பதால் அமெரிக்கா எப்படியாவது ஈராக்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பிரதமரை வரவழைத்து பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள். எனவே அல் சூடானி என்ன முடிவு எடுக்கப் போகின்றார் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அவர் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்து ஈராக்கில் செயற்படக்கூடிய ஈரான் ஆதரவு இயக்கங்களை வெளியேற்றுவதற்கு அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முனைந்தால் அவர்களுடைய ஆட்சியவை கவிழ்க்கும் அளவுக்கு தான் அங்கு அமெரிக்க எதிர்ப்பும் ஈரானிய ஆதரவும் மக்கள் மத்தியில் இருப்பதை அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதி ஊர்வலத்தில் கண்கூடாக பார்த்திருந்தோம். எனவே அமெரிக்காவின் அழுத்தத்தின் பேரில் ஈராக் அரசு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஈராக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு பூகம்பத்தை ஏற்படுத்தலாம் என்பதுதான் உறுதியான எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே ஈராக் அரசு எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இறுதியாக FIFA உலகக்கோப்பை போட்டியில் பிரான்சுக்கு எதிரான வெற்றியை ஸ்பெயின் ரசிகர்கள் கொண்டாடும் பொழுது அங்கு பாலஸ்தீன கொடியை அசைத்து மிகப்பெரிய அளவில்
தங்களுடைய ஆதரவை பாலஸ்தீனத்துக்கு தெரிவித்திருப்பதுடன் இஸ்ரேலுக்கு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கின்றார்கள். ஸ்பெயினினுடைய தலைவர் சான்றோ பெட்ரஸ் அவர்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது மட்டுமல்ல, இஸ்ரேலிய இனப்படுகொலையை வெளிப்படையாக கண்டித்தோர் ஐரோப்பிய தலைவர். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தங்களுடைய நிலத்தையோ வான்பரப்பையோ கடலையோ பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு நெத்தியடியாக சொன்னவர். என தலைமை எவ்வாறு இருக்கின்றதோ அதை போன்றுதான் மக்களும் பாலஸ்தீன கொடியை உலகக்கோப்பை கால்பந்து மைதானத்தில் பறக்கவிட்டு தங்களுடைய பகிரங்க ஆதரவை பாலஸ்தீனுக்கு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான தற்போது முக்கிய செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.